ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டு ஸ்பேஸ் அப்படின்ற இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட போகிறோங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போவோம். அடேங்கப்பா, ஸோ செம்மாயிட்டு போயிட்டோன்னு நினைக்கிறேன். என்னங்க கீழே வேண்டாம். ஓகேங்க. ஸோ இங்கிருந்து கலெக்ட் பண்ணும் போல். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏறும் போல். ஸோ ஃப்ளைட் டு ஸ்பேஸ் ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற இந்த பெரிய பெரிய இதுவெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருவோம். ஆட்டோ வந்து ஆட்டோ ஃப்ளைன்னு இருக்குது. ஓ, இது ஆட்டோ ஃப்ளையா? ஓகேங்க. ஸோ போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 781 போட்டிருந்தோமா. ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து ஆட்டோ கலெக்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஆட்டோ கலெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே காட்டுது பாருங்கள், அந்த ராக்கெட் மாதிரி போட்டுக்கு. ஸோ அது 1000 சேர்ந்தோடனே நம்ம ஆட்டோ ரேஸ் கொடுத்துருவோம். நம்ம கூட யார் வந்திருக்கா பார்த்திங்கன்னா CSK 1040 P4 வந்து வந்திருக்காரு. இருங்க, அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இங்கே இருக்கிறாரு பாருங்க. நில்லு ப்ரோ கைஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு, இல்லை என்னோடய தம்பி வந்து பார்த்திங்கன்னா இவன். ஸோ என்னோடய தம்பி கைஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடுவார். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கலெக்டை போட்டு விட்ருவோம். ஆட்டோ கலெக்ட் போட்டோன்னா ஒரு 2K சேர்ந்தோடனே நம்ம வந்து போகலாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னடா CSK லேக்கண்ணே, என்னடா இப்படி ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். உனக்கு ஜொலி தானே? உனக்கு அந்த மாதிரி வேணும் பாரு. இங்கே எனக்கு கூட அதே மாதிரி தான் காட்டிங்குது. ஸோ என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ 1.5K மேலே சேர்த்தாச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தாங்க. நீ அதுக்குள்ளே 2K சேர்த்துட்டியா? ஓகே, ஸோ அந்த கேமில் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் போல். முட்டை ஆட்ச் பண்ணுறதா? எப்படி? இங்கே ப்ரோ எக்ஸ்ன்னு இருக்கே, அதுவா? ஓ, இங்கே இருக்க இதுவா? ஓகே, ஸோ நான் ஸ்டாப் ஆட்டோக்கு இருங்க வந்து இது பண்ணி பார்ப்போம். இது எப்படி ஹேட்ச் பண்ணுறது? டேப் டு ஹேட்ச்னு இருக்குது. ஓகே, ஸோ ஹேட்ச் பண்ணுவோம். என்ன கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். டாக் கிடச்சிருக்குடா. டேய், டாக் கிடச்சிருக்கு. ஓ, எனக்கு அது டாக் தான் கிடச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து பெட்டை ஸ்பின் பண்ணிடலாம் கைஸ். ஸோ டேப் டு ஹேட்ச். ஸோ ஸ்கிப்பை கொடுக்க முடியுமா? ஆடப்பா, இல்லை ரோபக்ஸா கீழே ஸ்கிப். உல்ஃபுடா மித்திக்கிட்டடா. எத்தவனே மித்திக்கிறா. எனக்கும் எத்தவனே மித்திக்கிறா. எவ்வா உனக்குலாம் கிடையாது அந்த பக்கம். உனக்கு தான் கஷ்டக்குது என்ன? இல்லை கிடைக்கல. அடச்சா. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கலெக்ட் போட்டு விட்டுருவோங்க. ஸோ 3K வந்து கலெக்ட் ஆனோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போவோம். 3K அதுக்குள்ளே சேர்ந்துச்சுங்க. இந்த பெட்டு வந்ததுனால ஃபாஸ்ட்டாக கலெக்ட் ஆகுது. இங்கே இருக்கிற இந்த இதுவெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 7K சேர்ந்துச்சுங்க. 10K வந்தோடனே ரேஸ் போயிடுவோம். இந்த ரேஸ் போனால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் இன்னும் ஆட்ச் பண்ணிகிட்ருக்கான் பாருங்களேன். அடா பாவிட்டே, அதை விட்டு வந்து இங்கே ராக்கெட்லாம் கலெக்ட் பண்ணுறா. எனக்கு எப்படியோ கிடச்சிச்சு. ஓகே, ஸோ ஆட்டோ ஃப்ளை கொடுத்து எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படின்னா, டேய் ரேர் பெருசா மித்திக் பெருசா சொல்லு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இந்த கேம் பற்றி உனக்கு தான் தெரியும். அந்த கேம் பற்றி கொஞ்சம் சொல்லலாம். இப்போ அடுத்த ஐலாண்டுக்கு போனால் என்ன பண்ணணும்? ரீபர்த்துக்கு நான் எங்கே போவேன்? இங்கே பாருங்க, ஃப்ரீ ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெட்டு கொடுத்துருக்கானுங்க. 5X கிடச்சிச்சிங்க 16. ஸோ அந்த பெட்டோட இந்த பெட்டு மேல் போல். நானே 11K தான் சேர்த்து. இங்கே பாருங்க, இது ரீபர்த்தா? ஸோ இதுதான் வந்து ரீபர்த்தா? இது கோ டு ஸ்பேஸ். இது எப்படி ரீபர்த் பண்ணுறது சொல்லு? ஸ்பேஸ் மூணா எங்கே இருக்கு? ஓ, அதை வந்து டச் பண்ணணுமா? அந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து டச் பண்ணணுமாங்க.
இப்படியே இருந்தால் நம்ம எப்படா டச் பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு இங்கே இருக்கிற பெட்டை ஆட்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா 15K இருக்குது நம்மக்கிட்ட. சுற்றிடுவோம். சுற்றுறா நல்லதாக தாங்கடா உடையுது, பொறுமையாக உடையுது. ஆடப்பா இதில் காமனில் கொடுத்துட்டானுங்க. இன்னொரு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஆட்ச் பண்ணிடலாங்க. இன்னொரு முட்டைக்கு நல்லதாக கொடுங்கடா. உடஞ்சிச்சு. ஆடப்பாவி அன்காமன். என்னடா டேய் போங்கடா. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு எக்யூப்னே வந்து கொடுப்போம். எக்யூப் பெஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே அது வந்து எக்யூப் ஆகிக்குது. ஓகே, ஸோ நம்ம ஆட்டோ கலெக்ட் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50K சேர்ந்தோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே காய், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 50K சேர்த்தாச்சுங்க. ஸோ 50K சேர்த்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரேஸுக்கு போகலாம். நீ ரேஸுக்கு வரலையாடா? லெஜெண்டரியா? உனக்கு இவனுக்கு வரல. ஓகே, ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 2 மேட்ச் கொடுப்போம். ஸோ பக்கத்தில் இருக்கிறதோ வாங்கி ஆகணுங்க. 200K கொடுக்குறானுங்க. 200K கப். ரேர் கிடச்சிருக்குடா. சீக்ரெட் ஸ்ட்ரீட் டாகு. ஸோ அதே நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மித்திக் கிடச்சிதுல. ஸோ இது மித்திக் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரேருங்க. ஓகே, ஸோ எக்யூப் பெஸ்ட்டு அது ஆயிக்குது. ஆட்டோ எக்யூப் பெஸ்ட்டுன்னு கொடுத்தாலே அது ஆயிக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஆட்டோ ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருலாம். ஸோ இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றதுல எனக்கே ஆர்வமாக இருக்குது. ஓய் அதுக்கப்புறம் நான் பதி பிரதர்ஸ்க்கே வந்துட்டேன். 150 -K. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாங்க அடிச்சிருவோம். பாருங்க செம்ம ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோ ஃப்ளை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஸோ ஆட்டோ கலெக்ட் வந்து ஆன் பண்ணி விட்ருவோம். ஸோ நம்மளால் அந்த லாஸ்ட்டு பெட்டை வந்து அன்லாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா இது எடுப்போம். ஸோ ஒரு 100K சேர்ந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த முட்டை ஆட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு காமிச்சிச்சிரா. நான் அடுத்த முட்டை ஆட்ச் பண்ண போகிறேன். அந்த முட்டையை நான் ஆட்ச் பண்ணி காமிக்க போகிறேன் கைஸ் உங்களுக்கு. ஸோ அந்த அடுத்த முட்டையை ஓகே கைஸ். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லியன் சேர்ந்துச்சு. ஸோ இப்போ ஆட்டோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை ஆட்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பாருங்கள் 200 கப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அதோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ லெஃப்ட் சைடில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 200.11K இருக்குது. ஸோ இதை வந்து ஆட்ச் பண்ணுவோம். ஹேட்ச் பண்ணுறா நல்லதாக கொடுங்க இதுலையாச்சு. ராரா எத்தனை 72 நான் எடுக்கிறேன். அடேங்கப்பா சூப்பரு. ஸோ எக்யூப் பெஸ்ட்டு ஆட்டோ எக்யூப் பெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃப்ளை கொடுத்துட்டு நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அடுத்த இது போய்டுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லேயர் போய்ட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ நமக்கு கப்பு வந்து பார்த்திங்கன்னா 162 கப்பு கிடச்சிருக்கு. ஸோ உண்மையிலே வேறு லெவலான கேமுங்க இது. அடித்து போடு தூள் கிளப்பே. ஸோ நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்கணுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாப் ஆட்டோ கொடுத்துட்டு ஸோ ஆட்டோ கலெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக கலெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 374 கப்பு இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து ஆட்ச் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு 200K வந்தவொடனே கைஸ் இந்த லேகன் பையன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1 மில்லியன் கப்பே வந்து பார்த்திங்கன்னா தொட போகிறான். இதை பாருங்க நாங்கள் பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் பயபுல. நம்மளோட ப்ரோ பிளேயராக மாறிடுவோம் போலையே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரேஸ் வந்து கொடுத்துருவோம். அவன் ஆட்டோ ரேஸ் அவன் வந்து 100 ஆர்டர் அன்காமன் கொடுத்துட்டானுங்க. சரி ஏதோ ஒன்று. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ எக்யூப் பெஸ்ட் ஆகிடும். ஸோ ஆட்டோ ரேஸ் வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடேங்கப்பா செம ஆகிடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து போயிட்டு இருந்தோம்னு வச்சு ஏங்க இவனுக்கு X90 வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ×90 கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 300 லட்சத்தி ஸ்டூட்ஸ் ஏறி இருக்கோம். ஸோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறி இருக்கோம். ஸோ இதை கிளைமன் காட்டுது. ஸோ +5K அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சுங்க. ஸோ அதே தான். ஸோ 54. ஸோ இது நான் கூட 224Kல இருக்கேனே. என்ன எனக்கு 1 மில்லியன் கப்பு சேர்ந்துருச்சுங்க. ஸோ 2 மில்லியன் கப்பு சேர்ந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது அடுத்த ஐலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம -1 மில்லியனுக்கு போகணுமாங்க. ஸோ -1 மில்லியன் இந்த நிலா இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை வந்து தொடணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், தான் 2 மில்லியன் கப்பு சேர்ந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேங்க.
ஓகே கைஸ், ஸோ 2 மில்லியன் கப் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏதோ போட்டிருக்கு சிக்கன் ஜாக்கி. எங்கே நாங்கள் இது ஏதோ ஆகுது அடப்பா இல்லை ரோபெக்ஸா நீங்களே வச்சுக்கோங்கப்பா உங்கள் ரோபெக்ஸா. ஸோ டேப் டு ஹேட்ச். ஓகே, ஸோ இதுலேயாச்சும் நல்லதாக கொடுங்கடா. ஆடா பாயிலா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு காமன் டாட்டாய்ஸா. அடா பாயிலா. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா 300K சேர்த்துருக்காங்க. என்னடா இது டேர்ட்டில் கிடைக்குது உனக்கு? என்னடா எனக்கு மித்திக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு 330K சேர்த்துட்டேன். அட பாவி டேய், இதே கேஷ்னு இருக்குதாடா திரும்ப. அட பாவிலா, ஏமாத்திடுவானுங்க போலியே கைஸ் ஏமாத்துறானுங்க, ரொம்ப ஏமாத்துறானுங்க டேய். நான் இன்னொரு ஐட்டா போயிட்டேன். அட பாவிலா டேய், உங்கள் பேச்சுக்கே நான் வரல, போங்கடா அந்த பக்கம். எத்தனை ஸ்பீடுங்க சுற்றுறது நான். ஸோ இதுக்கு வந்து இங்கே இருக்குது பாருங்க, சும்மா வேறு லெவலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 750 மில்லியன் கேட்குறானுங்க இதுக்கு. இதை வந்து ஆட்ச் பண்ணுவோம். ஆடாப்பா இல்லா, இதுலேயும் அன்காமனாடா. இது இங்கே இருக்குது, இது பக்கத்துலேயே இருக்குது பாரு. இங்கே பக்கத்துலேயே இருக்குது பாருடா. இது பக்கத்துல, அதுக்கு பக்கத்துலேயே போயிடுச்சு எனக்கு. ஓ அப்படியா. ஸோ இது வந்து 300K சேர்ந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இதில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். 240 இதுலையா இது ஆட்ச் பண்ணா? ஆமாம் 240 கிடச்சிச்சு எனக்கு. அட பாவி டேய், நம்ம கைஸ் இவன் என்னோட ப்ரோ பிளேயர் மாற்ற போகிறான். அட பாவி, சரி ஆயிட்டு போடா, ஆயிட்டு போ. ஏதோ டவுட்டு காமிக்குது. ஃப்ரீயாக இருந்தால் கொடுக்குறீங்களாடா? ஃப்ரீ எங்கே ஃப்ரீ ஒன்று கூட இல்லை. போங்கடா. நெக்ஸ்ட் லேயர் தொட்டுறாடா பாவி கைஸ், நெக்ஸ்ட் லேயர் தொட்டுருவோன்னு நினைக்கிறேன். நான் 510K வர போகிறேன். ஸோ இது வந்து ஆட்ச் பண்ணுறவங்க இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் காசு. இங்கே பாருங்கள் ராஜா, அதாவது தலையில் வந்து பார்த்திங்கன்னா கிரீடை வச்சுருக்கான். ஸோ அதனால தான் வந்து நான் ராஜான்னு சொல்கிறேன். ஆடா பாவிங்களா, இதுலேயும் அன்காமனு. ஆனால் இதில் வந்து 180ங்க. ஸோ சூப்பரு. ஸோ எக்கிப் பெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இது 3 இதெல்லாம் என்ன பாரு, நான் இந்த 510K தரேன். அடப்பாவி நீ அவ்வளோ கட்டிடு கைஸ். இவன் 400 இதுவும் சேர்த்துட்டாங்க கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஆட்டோ கலெக்டட் போடுவோம். ஓகேக்கா, ஸோ 500K வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேர்ந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 500K சேர்ந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரேஸுக்கு போவாங்க. போடு, அந்த நெக்ஸ்ட் லேயர் தாண்டிட்டோங்க. பாருங்க எர்த்து பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. நான் உன்னோட தாண்டிட்டாங்க பாரு. டேய் நான் உன்னோட தாண்டிட்டா டேய், நிலாத்தோட போடுறான் நீ. ஆடா பாவிலா, நான் நிலாவை துறத்துக்குள்ளே வந்து என்னை காலி பண்ணிட்டானுங்க. நான் நிலாவே தொட்டு வந்துட்டேன். நிலாவை தொட்டுட்டு வந்துட்டியா? தொட்டல, அது பக்கத்துலேயே போயிட்டேன். அது பக்கத்துலேயே போயிட்டு வந்துட்டியா? சரி நீ பெரிய ஆள் தான் போ. ஆட்டோ நான் போயிட போகிறேன். அப்போ நீ கவலைப்படக்கூடாது. இங்கே அப்பா, நான் 1 மில்லியன் அடிக்க போகிற ராக்கெட்டா 1 மில்லியன்? அதுவே 1 மில்லியன் அடிக்க போறியா? டே இந்த பாரு ஏங்க 700 சேர்த்துட்டாங்க. ஸோ ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்கு 1 மில்லியன் சேர்த்துருக்கேன் கைஸ். ஸோ 1 மில்லியன் சேர்ந்துச்சுங்க. ஸோ 1 மில்லியன் சேர்ந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட்டோ ஃப்ளை போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட தம்பியை வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து 1 மில்லியன் சேர்த்துட்டாருங்க. 1.25 மில்லியன் சேர்த்துட்டாரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இதில் கிராஃபிக்ஸு. எர்த்து விட்டே தாண்டிட்டியா? கேலக்ஸியில் இருக்கும் பாடுறா நம்ம. அடுத்த ஐலாண்டுக்கு எப்போ போகிறது எனக்கு என்னடா தெரியும். அது வந்து இரா நான் இன்னொரு வாட்டி மேலே போயிட்டு வந்துடுறேன். இன்னொரு வாட்டி நான் கைஸுக்கு காட்டுறேன். கைஸ் நல்லா பாருங்கள், இப்போ எர்த்து பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா, செம்மையாக இருக்குது ஸ்பேஸு. 3 மில்லியன் கப் வேணுமாண்டா? 3 மில்லியன் கப். 3 மில்லியன் கப்பா என்கிட்ட இருக்கே? இருக்கு, அம்மா பேர் ரீபர்த் பண்ணுறேன். சரி பர்த்தா எப்படி பண்ணுறது? இது நான் வரைகிறேன். லாஸ்ட் அது வரைக்கும் பேர். ஓ இதுதான் ரீபர்த்து? ஆமாம் ரீபர்த் பண்ணு. சரி நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணிடலாம். நீ ரீபர்த் பண்ணா வச்சுக்கோ, பவர் எல்லாம் போயிடும். என்னோட பவர் எல்லாம் போயிடுமா? அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுமா? ஆமாம், ஆனால் பெட்டு இருக்கும். அது பேர் பெட்டெல்லாம் இருக்குல்ல. அப்போ 4 மில்லியன் கைஸ். அப்போ இது ஒரு ஆட்ச் பண்ணிடுவோங்க. எதனா ஒன்று ரேராக கிடச்சிச்சுன்னா இல்லை லெஜெண்ட்ரி கிடச்சிச்சுன்னா ஓகே. ஸோ லெஜெண்ட்ரி கிடைக்கணும். லெஜெண்ட்ரி ஆடா பாய்ங்களா.
இது நான் எனக்கு சேர்த்துக்கணும் கூட வரேன். ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 மில்லியன் கப்பு இருக்குப்பா என்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது அடிச்சிட்டே நான் 3 மில்லியன் கப்பு. டேய் 3 மில்லியன் கப்பு அடிச்சிட்டே இல்லையா நீ? நான் அடிச்சிட்டேன். அப்போ வா ரீபர்த் பண்ண போகிறேன் வா நான். கிட்ட வா, என் பக்கத்தில் வா. இதை வந்துட்டேன். 1 2 3. 3. ஸோ ரீபர்த் வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ ரீபர்த்துக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். பார்ட் 1லேயே ரீபர்த் பண்ணிட்டோம். ரீபர்த் 1. ஸோ அப்கிரேட் 50%, 50%. ஓகே கண்டினியூ. வா நம்ம அடுத்த வேர்ல்டு போலாம். அடுத்த வேர்ல்டா எப்படி? இங்க வா. எங்கே வா? இங்க. ஓ அங்கேயா? ஸோ நெக்ஸ்ட்டு ரீபர்த் இதுதானா? வந்துட்டேன். போலியா? போகலையாமே. ரீச் அப்புறம் வா, இன்னும் வா, இன்னும் 1 மில்லியனா? இந்த 1 மில்லியன் ரீச் பண்ணணுமா? அதுக்கப்புறம் தான் தாய்லாண்டுக்கே போக முடியுமா நம்மளால்? நம்மளோட பெட்ஸ்லாம் இருக்கா? இருக்கும். பெட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நான் உனக்கு 90 கொடுத்த ஒரு பெட்டு ரேபிட்டு. கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மில்லியன் சேர்ந்தனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆகிடுங்க. ஓகே நீ ஏன்டா எல்லா வீடியோ கட் பண்ணி போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். ப்ரோ கொஞ்சம் ஷார்ட்டாக போடுங்க ப்ரோ வீடியோ. ஸோ டைம் இல்லை ப்ரோ பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சுருக்கி போடுறேன். ஓகே ஸோ இந்த ரீபர்த்தோட இந்த கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஒரு 25 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஓகே நான் உங்களுக்கு கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இது காமிக்கிறேன். ஓகே காய்ஸ் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் சேர்த்தாச்சுங்க. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கு போவோம். எத்தனை வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ 1 மில்லியன் வந்து தான் டக்குன்னு போயாச்சு. ஓகே ஸோ நம்ம அடுத்த ஸ்பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ இந்த உலகம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இதில் இந்தியா வரைபடம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு ஓகே ஸோ ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த ஸ்பேஸுக்கு வந்து போயிடலாம். டே நீ வரியாடா? நான் வரேன். டக்குன்னு வாடா. இந்த வா போலாம் வா. போலாமா? 3 2 1 கோ. வெயிட் கட்டோ. அன்லாக் பண்ணி. ஓகே காய்ஸ் ஸோ பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரும். ஸோ பார்ட் 2 யார் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகேயா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ பாய் டேக் கேர்.